வணக்கம். காரைக்குடி பாப்பா கிச்சன். இன்றைக்கி நம்ம செட்டிநாட்டு மாங்காய் தொக்கு செய்ய போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்ப்போம். அதுக்கு பாருங்கள், பெருங்காயம், மிளகா வத்த, வெந்தயம், தாளிப்புக்காக கடுகு, கொஞ்சமாக கலரு கலருக்காக கொஞ்சமாக தனி மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். இப்போ மாங்காயை நம்ம நல்லா சீவிக்கிடுவோம். மாங்காய் இந்த மாதிரி சீவி இந்த மாதிரி தோலெல்லாம் இழைச்சிட்டு நல்லா கழுவிட்டு வச்சுருக்கேன். இப்போ நம்ம மாங்காயை இதில் இந்த மாதிரி சீவிக்கலாம். இந்த மாதிரி மாங்காயை நல்லா காய் சீவுறதில் வச்சு நல்லா துருவி வச்சுருக்கேன். இப்போ நம்ம மிளகா, வெந்தயம் எல்லாத்தையும் வறுத்துக்கிட்டு வந்துடுவோம். பாருங்கள், 1 ஸ்பூன் வெந்தயம் எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் வெந்தயம். இந்த வெந்தயத்தை நல்லா எண்ணெய் ஊற்றாமல் வறுத்து எடுத்துக்கணும். வெந்தயம் நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ பெருங்காயத்தை பெருங்காயத்துக்கு மட்டும் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்குவோம். நல்லெண்ணெய் தான் ஊற்றணும். ஊறுகாய்க்கு இந்த தொக்குக்கு வந்து நல்லெண்ணெய் தான் சேர்க்கணும். வேறு எண்ணெய் சேர்க்க வேண்டாம். நல்லெண்ணெய் சேர்த்தா தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் 1 வாரம் கூட அப்படியே வச்சு சாப்பிடலாம், கெட்டே போகாது. ஏன்னா நம்ம தண்ணி சேர்க்க போகிறதில்ல. பெருங்காயத்தையும் நல்லா வறுத்தாச்சு. இப்போ மிளகா வத்தலை வறுத்து எடுத்துக்கணும். தனியாவெல்லாம் தேவையில்லை, தனியாவெல்லாம் சேர்க்க தேவையில்லை. இது வந்து மாங்காய் தொக்குக்கு வரமிளகா, வெந்தயமே போதும், அவ்வளோதான். இதையெல்லாம் நல்லா வறுத்து பொடி பண்ணி மிக்சியில் பொடி பண்ணி அப்படியே சேர்த்துற வேண்டியதுதான். ரொம்ப டேஸ்ட்டாகவும் சுவையாகவும் இருக்கும். நீங்கள் எதை தயிர் சாதத்துக்கு கூட, சாம்பார் சாதம், ரசம் சாதத்தோடு சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வெயிலுக்கு தயிர் சாதம் தான் இப்போ அதிகமாக சாப்பிடுவாங்க எல்லாருமே. அதுக்காக நீங்கள் செஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா தயிர் சாதத்துக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், மிளகா நல்லா வறுவட்டுருச்சு. நம்ம எல்லாத்தையுமே இறக்கி ஆற வச்சுட்டு மாங்காயை தாளிச்சிடுவோம். இப்போ நம்ம நல்லெண்ணெய் ஊற்றிக்க போகிறோம். நல்லா செக்கில் ஆட்டினா சுத்தமான நல்லெண்ணெய். நம்ம தாளிப்புக்கு கடுகு போட்டுக்க போகிறோம். கடுகு, உளுந்தம்பருப்பு போடுறோம். கொஞ்சமாக கருவேப்பிலை. இப்போ மாங்காயை சேர்த்துக்கணும். பாருங்கள், இது எண்ணெயிலே நல்லா மாங்காய் வெந்து வர்றதுனால நம்ம தண்ணி ஊற்ற தேவையில்லை. தண்ணி ஊற்றினா சீக்கிரம் கெட்டு போயிடும். தண்ணி ஊற்றாமல் நம்ம எண்ணெயிலே வேக வைக்கிறதுனால மாங்காய் வந்து கெட்டு போகாது. நல்ல தொக்கு மாதிரி 1 வாரம் கூட நீங்கள் ஃப்ரிட்ஜில் எல்லாம் வைக்க வேணாம், வெளியிலே வச்சு சாப்பிட்லாம். 1 வாரம் வெளியிலே வச்சு சாப்பிட்லாம். நல்ல சுவையாக இருக்கும். நல்லா வெந்துக்கிட்டு இருக்கட்டும். நம்ம இந்த அரைச்சி வச்சதை எல்லாத்தையும் வறுத்து வச்ச எல்லாத்தையும் பொடி பண்ணிட்டு வந்துடுறேன்.
பாருங்கள், வெந்தயத்தை சேர்த்துக்கிறேன், மிளகாயவும் சேர்த்துக்கிறேன். ரொம்ப நைஸாக இல்லை, ரொம்பவும் குறகுறப்பாக இல்லாமல் அரைச்சிக்கிட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். மாங்காய் பாருங்கள் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க பொடியை அதில் போட்டு மிளகா வத்த கொஞ்சமாக போடவா. பாருங்கள் நல்லா எவ்வளவு கலர்ஃபுல்லாக நல்லா இருக்குன்னு. இப்போ எண்ணெயிலே வதங்குறதுனால நமக்கு இது தண்ணி ஊற்ற தேவையில்லை. தண்ணி ஊற்றினா இது கெட்டு போயிடும், ரொம்ப நாள் வச்சுக்க முடியாது. இது ஒரு வாரம் கூட நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். மாங்காய் தொக்கு ரெடி ஆயிடுச்சு. எல்லோரும் வாங்க சாப்பிடலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வணக்கம்.